இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கக்கூடிய என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு உங்கள் யாவரையும் கூட இந்த 5 நாள் கண்மணி போல பாதுகாத்ததுக்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த 6வது நாளை கூட கர்த்தர் வெற்றியோடு கூட உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், என்றென்றைக்குமே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்வார். ஆமீன். வாங்க என்னோட கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நிச்சயமா கவனிங்க. லேவியராகமம் 26வது அதிகாரம் 44வது வசனம். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். என் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை எதற்காக இங்க புறப்படுதுன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய, அதாவது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தன்னுடைய கீழ்ப்படியாமையில இருக்கும் பொழுது தேவன் அநேக காரியங்களை சொல்றார். அப்ப அவங்க ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்றார், அவங்க என்னமே செய்தாலும் சரி, நான் பண்ணின என் வாக்கு தத்தத்தை நான் மறக்க மாட்டேன், அவங்கள நான் கைவிடவும் மாட்டேன், நான் வெறுக்கவும் மாட்டேன். ஏன்னா நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். எவ்வளோ அன்பு பாருங்க ஆண்டவருக்கு. ஒருவேளை இந்த கால வேளையில ஏதாவது நம்ம தவறு செய்துட்டு இருந்தோம், தவறு செய்துன்னு இருக்கிறேன், இப்போ நான் என்னை கர்த்தர் வெறுத்துடுவாரு, இல்லை என்னை கை விட்டுடுவாரு, இப்போ இருக்கிற கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது தவறு. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் என்றென்றைக்குமே உங்களை வெறுக்கவும் மாட்டாரு, உங்களை கைவிடவும் மாட்டாரு. ஏன்னா அவர் உங்களை அதிகமாக அளவுக்கு மேல அதிகமாக உங்களை அவரு நேசிக்கிறாரு. என் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்துல பாருங்க, இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய அன்பு மாயை. ஒரு நாள் இருக்கிறது போல ஒரு நாள் இருக்காது, ஒரு நாள் இருக்கிறது போல மறுநாளும் இருக்காது. ஆனா தேவனுடைய அன்பு பாருங்க, அவருடைய ஜனங்கள் மேலான தவறுகளை செய்து கொண்டிருந்தாலும் அப்பா சொல்றாரு, என்னால நான் அவங்களை என்னைக்குமே நான் வெறுக்க மாட்டேன், என்னைக்குமே அவங்களை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, கர்த்தரை என்றென்றைக்குமே நீ நினைத்துக்கொள். என்றென்றைக்குமே அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவரால் நீ வெறுக்கப்படவும் மாட்டாய். நீ என்ன தவறு செய்தாலும் சரி, செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை வெறுப்பதில்லை. என்றென்றைக்குமே உனக்காக அவர் ஏங்கி நிற்கிற கர்த்தராக கூட இருக்கிறார். அதனால இப்ப நான் ஆண்டவர் வெறுக்க மாட்டாரு, ஆண்டவர் கைவிட மாட்டான்னு சொல்லி இங்க பாவத்தை இருக்கக்கூடாது. இந்த பாவத்தை நினைத்து, தவறுகளை நினைத்து, அவர் என்னை வெறுத்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, இருக்கிற கஷ்டத்தை நினைத்து அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. கர்த்தர் என்னைக்குமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எப்பவுமே உங்க கூட இருந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு நிழலை போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்குமே உங்களை வெறுக்கவும் மாட்டாரு, உங்களை கைவிடவும் மாட்டார். சரிங்களா? இந்த நாள்ல கூட இன்னைக்கு மிகப்பெரிய அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் நிச்சயமா சாப்பிடுவீர்கள். உங்களுக்கு அதிகமான லாபமும், அதிகமான அன்பையும், அதிகமான காரியங்களையும் கர்த்தர் இன்னைக்கு வெற்றி சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அவர் கொடுப்பாராக. ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளில உங்க நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, நான் வெறுக்க மாட்டேன், நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை ஆண்டவரே, நீர் ஒருவரே ஈடு இணை ஆண்டவரே. உமக்கு உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த ஏழைகள் மேல, இந்த பாவிகள் மேல இத்தனை அன்பு வச்சிருக்கிற அன்பு கர்த்தாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். அப்பா என்னைக்குமே உங்களை வெறுக்க மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். கசந்து நொந்து போகாதீங்க. இன்னைக்கு அப்பா பெரிய பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதுவரை நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். God bless you.